ஹாய் சாம்பியன்ஸ். உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். எவ்ரி 10 days ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபாலோ பண்ணணும். 4வது நாள் 8வது நாள், 4வது நாள் 8வது நாள், இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 days ட்வைஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ண என்ன பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நம்பர் 1, யார் ஒருத்தங்க டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிக்கிட்டே இருக்கும். கெட்ட விஷயம் உடம்புல தங்காது, வெளியே போய்கிட்டே இருக்கும். பில்லி, சூன்யம், ஒவ்வால், ஏவல் எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்களோ வெளியே போகணும், வீட்டுக்குள்ளே தங்கிடக்கூடாது. கெட்ட விஷயம் அது மாதிரி உடம்புல கெட்ட விஷயம் தங்கக்கூடாது, வெளியே வரணும். அந்த வெளியே வர்றதுக்கு தான் டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை வந்து கட் பண்ணுறோம். 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ் வந்து கட் பண்ணணும். ஏன்னா தினமும் நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், தினமும் கார்ப்ஸ் வந்து உள்ளே இறங்குது. அப்படி உள்ளே இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அசௌகரியங்கள் வந்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உதாரணம் வந்து குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது, இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சுரக்கிறது. இதெல்லாம் என்ன காரணம்? கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கிறது. அப்போ அந்த ஒரு நாள் அந்த 2 நாள் என்ன ஆகும்? டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸில் நியூட்ரிஷன் வந்து நிறைய உள்ளே இறங்கும். நியூட்ரிஷன் நிறைய உள்ளே இறங்கிச்சு அப்படின்னா செல்லு வந்து ஆரோக்கியமாகும். செல்லு ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நம்மளுடைய டிஷ்யூஸ் ஆரோக்கியமாக இருக்கும். டிஷ்யூஸ் ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளுடைய ஆர்கன் ஆரோக்கியமாக இருக்கும், உறுப்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆர்கன் ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ என்ன ப்ராசஸ்? இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து மாறணும், ரத்தம் புதுசாகணும். புரியுதா? அந்த இடத்த சுத்தப்படுத்தணும். இப்போது கொழுப்பு இருக்குது, ஃபேட்டு வந்து 1% வந்து நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா உடம்பு சுத்தமாகும், ரத்தம் சுத்தமாகும். உங்கள் ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது, மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே இருக்குது, லேடிஸுக்கு 30க்கு மேலே இருக்குது, உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அசுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். உடம்பு சுத்தமாகணும் அப்படின்னா ஃபேட்டை வந்து வேகமாக நம்ம குறைக்கணும். அப்போ ஃபேட்டை வேகமாக குறைக்கணும் என்ன பண்ணலாம்? இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து தி பெஸ்ட் ப்ராசஸ். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுடைய உடம்புல எனர்ஜி லெவல் வந்து ஹை ஆகிக்கிட்டே போகும். நீங்கள் அதை நல்லா கவனிங்க. குடல் வந்து சுத்தமாகணுங்க. குடல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து வயிறு வந்து நம்மளுடைய குழந்தை மாதிரி. குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம பார்த்து நம்ம வளர்க்குறோமோ வயிறு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து அதை வந்து கரெக்டாக சரி செய்யணும். அதை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா வயிறு கெட்டு போச்சுன்னா உயிர் வந்து கெட ஆரம்பிச்சிடும். நம்ம உயிர் வாழ்கிற இடம் எங்கே அப்படின்னா வயிறு. அப்போ அந்த வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ரெகுலர் பேசிஸில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு கெட்டு போய்கிட்டே இருக்கும். காலையில் எடுக்கிற நியூட்ரிஷன்னு, மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான லஞ்சு, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனு, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்கு. இந்த வெயிட் மெயின்டைனில் இருக்கிறவங்க டிஃபன் சாப்பிடணும், எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கிறவங்க 2 வேளை ஷேக் எடுக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ். இதில் எதுவுமே நீங்கள் மாற்றக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, லிஃப்ட் இருக்குது, படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது, தொட்டதுக்கெல்லாம் வண்டி எடுக்காமல் நடந்து வர்றது, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து போட்டு செய்கிறது. உங்கள் உடம்பை எப்பயுமே பிஸியாக வச்சுக்கணும். நீங்கள் லேசியாக இருக்கீங்க அப்படின்னா, சோம்பேறித்தனமாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். என் கோச் சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவார்? சாவு வரத்துக்கு முன்னாடி நோவு வரும். சரியா? சாவு வரத்துக்கு முன்னாடி நோவு வரும். நோவு வரத்துக்கு முன்னாடி சோம்பேறித்தனம் வரும்னு சொல்லுவாங்க. சோம்பேறித்தனம் வந்து நம்ம இருக்கிற தசை பக்கம் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா என்ன ஆகும்? பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உட்காந்துக்கிட்டே இருப்போம், ஒரு வேலை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பலாக இருக்கும். துணி மடிக்கணுமா, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. வீட்டை பெருக்கணுமா, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. தண்ணி பிடிச்சி குடிக்கணும், உங்களை தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. குழந்தைங்களை வந்து மிரட்டுறது, வாங்க தண்ணி பிடிச்சி கொடு, அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் ரொப்பி வை. யார் உங்களுக்கு இந்த பர்மிஷன் கொடுத்தது? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா இங்கே இப்படி தான் பண்ணுவீங்களா? அப்போ உங்கள் கோச் கிட்ட இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக டிசிப்ளினாக இருக்கீங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்க முன்னாடி நீங்கள் அது மாதிரி இருக்கணும். அதுதான் ரியல் கோச். உங்கள் குழந்தைங்க தான் உங்களுக்கு கோச், உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு கோச். வித் ஆர் வித்தவுட் எனிபடி, நான் இருக்கணும் இல்லையோ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, உங்கள் கண் எதிர்க்க நான் இருக்கிற மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து இந்த ப்ரோக்ராமை சீரியஸாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இருக்கும் போது ஒரு மாதிரி, இல்லாத போது வேறு மாதிரி மாறக்கூடாது. சரியா? அதனால் சோம்பேறித்தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடியோடு ஒழிக்கணும். சோம்பேறித்தனம் வந்து இருக்கவே கூடாது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துக்கணுமா, டக்குன்னு எழுந்துக்கணும். நைட்டு டிசைட் பண்ணுறோமா, அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அலாரத்தை ஆஃப் பண்ணணும். அதை விட்டு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது, எழுந்து அதை ஸ்னூஸ் பண்ணுறது, திரும்ப ஸ்னூஸ் பண்ணுறது, சோம்பேறித்தனத்தோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அலாரம் அடிக்குது, அலாரத்துக்கே அலாரமாக மாறணும். நம்பர் 1. ஹெல்த்தி என்ன சொல்கிறது, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பார்க்க தேவையில்ல, மற்றவங்க பார்க்கணும். இவன் முன்ன மாதிரி இல்லையே, அங்கே போனதுலேருந்து ஆள் வேறு மாதிரி ஆயிட்டாங்கல்ல.
இப்படி பேசணும். முதல்ல வந்து லேட்டாக எழுந்துப்ப, இப்போ சீக்கிரமாக எழுந்துக்கிற, முதல்ல வந்து இந்த வேலை செய்ய மாட்டேன், நல்லா செய்கிற, முதல்ல வந்து ஒரு கூட்டு தான் செய்வேன், இப்போ வந்து பார்த்தா 2-3 கூட்டு செய்கிற, முதல்ல வந்து துணி வந்து மந்தியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இது என்ன சொல்கிறது, கொருக்குப்பேட்டை குப்பைமேட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது, ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி பேலஸ் மாதிரி இருக்க வீடு சுத்தபத்தமாக எப்படி இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுதாங்க வந்து நியூட்ரிஷன் ப்ரோக்ராமு. இதுதான் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். அதை விட்டு வந்து உங்கள் வீடு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் உங்கள் உடம்பு இருக்கும், உங்களுடைய மனசு இருக்கும், உங்களுடைய மைண்ட் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து அசுத்தமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு எப்படி சுத்தமாக இருக்கும், உங்கள் மனசு எப்படி சுத்தமாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சட்டியில் என்ன இருக்கோ அது அகப்பையில் வரும். அப்போ என்னென்னா எக்ஸாக்டாக உங்களுடைய கண்டிஷனை நீங்கள் மாற்றணும்னு ஆசைப்படுறீங்க, உடம்பை சரி பண்ணணும்னு பார்க்குறீங்க, அதுக்கான வேலைகளை வந்து செய்யணும். ஆரம்பத்தில் வந்து முடியுமா, கஷ்டம், கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பெயின்ஃபுல் ப்ராசஸாக இருக்கும். நான் சொல்லட்டுமா, நீங்கள் தேடுறது பெரிய விஷயம், புதையில தேடுறீங்க, அது அன்கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கை விட்டு பொந்தில் எத்தன முடியாது, ஓகேவா? அது எத்தனை அடி ஆழத்தில் இருக்குது தெரியாது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புதையில் இருக்குது. யாருக்கு வேணும், உங்களுக்கு வேணுமா வேணாமா? நீங்கள் தோண்டணும். நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு 10 அடி தோண்டி பார்க்கலாம், ஒரு 20 அடி தோண்டி பார்க்கலாம், வேணா பாருங்கள், காற்று வேணா வரும், புதையெல்லாம் வராது. சரியா? தோண்ட 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 என்ன சொல்கிறது, புதையில தாண்டி சில விஷயங்கள், பொக்கிஷங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். யாருக்கு? மைண்டும் உங்களுடைய நீங்கள் மைண்டில் நினைக்கிறதும் நீங்கள் பண்ணுறதும் ஒரே மாதிரியாக இருக்கணும். எனக்கு மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் செய்யணும்னு தோணுது, ஆனால் வந்து உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது சோம்பேறித்தனத்தில். அதை உடைக்கணும், டக்குன்னு வந்து எழுந்துக்கணும், டக்குன்னு செய்யணும், எல்லாமே டக்குன்னு நடக்கணும். காலையில் சென்டருக்கு லேட்டாக எழுந்துக்கிற பழக்கம் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன், காலையில் சென்டருக்கு 8:30 மணிக்கு வரணும் அப்படின்னா சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலையும் முடிச்சு சீக்கிரமாக வரணும். எழுந்துக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு, 9 மணிக்கு, இல்லை 10 மணிக்கு. எப்படி உங்களால் வர முடியும்? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது அநியாயத்துக்கு போய் நான் நம்ப மாட்டேன். சோம்பேறித்தனத்துடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சீக்கிரமாக எழுந்துக்கிற ஹேபிட்டு, சீக்கிரமாக எழுந்திங்கன்னா நிறைய டைம் கிடைக்கும். எல்லா வேலையும் பட்டுன்னு முடிச்சுட்டு சென்டருக்கு வந்து உட்காந்து எஜுகேஷனை கேட்டு பாருங்கள், பேசுகிறத கேட்டு பாருங்கள். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆவி எழுப்புதல் திருவிழா உடம்புல நடக்கும். அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கின்னு அஃப்ரெஷை குடிச்சிக்கின்னு, ஷேக்கை குடிச்சிக்கின்னு, ஊர்கதையை பேசிக்கின்னு, நியூஸை பார்த்துக்கின்னு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விளங்காத மூஞ்சை பார்த்துக்கின்னு, யார் கண்ணாடியை நான் சொல்கிறேன், சரியா, உங்களை சொல்ல. அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் பெருசாக வரும்? சென்டரில் இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பிச்சுக்குன்னு பறக்கும். 2 நாளில் 2 கிலோ சென்டரில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. இன்றைக்கி செக் பண்ணாங்க, புதுசாக வந்தவங்களுக்கு எப்படி நடந்தது அந்த வைப்ரேஷன். இன்றைக்கி நடந்த சில எஜுகேஷன் கேட்டு பாருங்கள், சும்மா தெரிக்க விட்டுருக்கும். தினமும் கழுவுனவங்க என்னது ஷேக் அப்பையா, மூளையை கழுவி 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 வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்கிறது ஃபிக்ஸ் பண்ணணும், புது பிரெயினை ஃபிக்ஸ் பண்ணணும் டெய்லி பேசிஸில். அப்போ வந்து என்ன தெரியுமா ஆகும், செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜுவினேட், புது செல்ஸ் ஃபார்ம் ஆகும். பழைய செல்லே வச்சுட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், மாற்றுங்க எல்லாத்தையும். பழசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, பொங்கல்லாம் முடிஞ்சு, போகியெல்லாம் போய் எரிச்சு போட்டாச்சு நிறைய பேர். இன்னும் நம்ம பழசையே நம்ம வச்சுருக்கோம். மாற்றணும் எல்லாத்தையும், புரியுதா? ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். டீடாக்சிஃபிகேஷன்னா என்ன? இப்போ நிறைய பேர் குழப்பம் இருக்கும். டீடாக்சிஃபிகேஷன்னா என்ன? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். காலையில் ஷேக் எடுக்கிறீங்கல்ல, மத்தியானமும் ஷேக் எடுக்கணும், நைட்டும் ஷேக் எடுக்கணும். மைண்டு சூப்பராக வேலை செய்யும். மைண்டு வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். உடம்பு சும்மா நெருப்பு மாதிரி வைப்ரண்ட்டாக இருக்கும். 3 வேளை ஷேக்கு. எப்போ? 4வது நாள், 8வது நாள். இது ரொம்ப உன்னிப்பான ஒரு விஷயம், மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து பிடிசியில் இருக்கீங்க, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். இது நீங்கள் பண்ணாமல் நீங்கள் பிடிசியை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச ரிசல்ட்ஸ் எடுக்க முடியாது. என்றைக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க உங்கள் கோச் கிட்ட டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ்னால் என்னன்னு சொல்லி? நான் சொல்லி கொடுத்துட்டேன், நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இன்வால்மெண்ட் அவ்வளோதான். இன்னும் என்கிட்ட நிறைய சரக்கு இருக்குது, நிறைய இருக்குது சரக்கு, மூட்டையாக வச்சுருக்கேன். யாருக்கு? கேட்குறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அழுகிற குழந்தையும் பால் கிடைக்கும், புரியுதா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு விஷயங்கள் சொல்லி தருவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்க, பாதி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறீங்க. பண்ணுங்க, சரியா? சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் காலையில் அசம்பிள் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லேட்டாக வரீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வர்றதில்லை. எனக்கு என்னங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நானும் என் குடும்பம், நான் ஒரு வழிகாட்டி, என் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்ட முடியும், ஆனால் எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாது என்னால். அது என் வேலையும் கிடையாது, சொல்ல தான் முடியும், சரியா? அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹோல் ஃபேமிலியை ஆரோக்கியமான ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ஹெர்பல் லைஃப் வந்து த ரைட் வே. உங்களுக்கு அமைஞ்ச கோச் மாதிரி சத்தியமாக சொல்லட்டுமா, எனக்கு அமையல. ஏன் அப்படின்னா என்னுடைய கோச்சோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 வருஷம், ஆனால் உங்களுடைய கோச்சோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 14 வருஷம். ஸோ யூ ஆர் ஸோ லக்கி, பிளஸ்டு பீப்புள் நீங்கள்லாம். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு கிடைச்ச பொட்டன்ஷியலை வந்து நீங்கள் நிறைய வேஸ்ட் பண்ணுறீங்க. நான் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியணும். நான் எப்படி இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும்.
சரியா? ஸோ அதனால் இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். காலையில், மத்தியானம், நைட்டு 3 வேளை ஷேக் எடுக்கணும். 2 நாள் மட்டும், 10 நாளில். சரியா? இந்த கேள்வி வந்து பார்த்தா திரும்ப நீங்கள் கேட்கக்கூடாது எப்படி டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி. அப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா தண்ணி வந்து நல்லா குடிக்கணும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா பசிக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர், ஏதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிக்கோங்க. ஸ்வீட்ஸ் பக்கம் போகாதீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து டச் பண்ணாதீங்க. இதுக்கு ஆல்ட்ரா நல்ல விஷயங்கள் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை சாப்பிட ஆரம்பிச்சிங்க, நல்ல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, நல்ல விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நம்ம நல்லவங்கன்னு அர்த்தம். தப்பான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க அப்படின்னா மனசு கெட்டு போச்சு, மைண்டும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அது நம்மளுக்கு வேணாம். ஓகேவா? நைட்டும் ஷேக்கு. இந்த ஷேக் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் 2 ஸ்பூன் ப்ரோட்டீனு, 3 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் வந்து ஃப்ளேவர் ஃபார்முலா 1, அதுக்கப்புறம் வந்து இது ஷேக் மேட் வந்து 2, 300 ml ஐஸ் வாட்டர், அவ்வளோதான். இதே தான் நைட்டுக்கும். இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ரம்ஜான் வரப்போகுது, நோம்பு ஸ்டார்ட் ஆக போகுது. ஐ எம் வெயிட்டிங் ஃபயராக இருக்கேன். சொல்கிறாங்கல்ல, புஷ்பா பூ நினச்சியா ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஃப்ளவர் நை ஃபயர், அந்த மாதிரி ஐ எம் வெயிட்டிங். இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு திகிலாகவே இருக்கும் உங்களுக்குலாம். ஐயோ இப்போ ரம்ஜான் வரப்போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரில, எப்படி இதை கண்டினியூ பண்ண போகிறோன்னு தெரில, எப்படி ஃபாலோ பண்ண போகிறோன்னு தெரில. நீங்கள் ஏங்க யோசிக்கிறீங்க அதெல்லாம்? உங்களுக்கு யாருக்கு அதுக்கு உங்களுக்கு அந்த இது கொடுத்தது யோசிக்க சொல்லி? நான் இருக்கல்ல, நான் எவ்வளோ ரம்ஜானை பார்த்துட்டு வந்திருப்பேன், எவ்வளோ பக்ரீத்தை பார்த்துட்டு வந்திருப்பேன், எனக்கு தெரியாதா? நீங்கள் எப்படி இங்கே வரணும் அப்படின்னா எம்டி ஸ்டொமக்காக வரீங்கல்ல, எம்டி கப்பாக வரணும். மைண்டு வந்து எம்டியாக வரணும். இங்கே வந்து ருப்பின்னு போங்க. நீங்கள் ருப்பின்னு வந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து என்ன எடுத்துன்னு போவீங்க? அப்போ நீங்கள் வந்து என்னென்னா இங்கே வரீங்க, மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும், எம்டியாக வரணும். ரம்ஜான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நன்மைகளும் எழுதப்படும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ப்ளஸ் பண்ணணும். எப்பா சாமி, இவ்வளோ வருஷமாக நீ வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு இருந்த, எவ்வளோ சாவடிச்சிருப்பேன். ஆல்ரெடி நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன், அரை பைத்தியம். இன்னும் ரம்ஜானில் வந்து முழு பைத்தியமே மாறி என் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா கோளார் ஆகிட்டேன். பாதி பேருக்கு ரம்ஜான் நோம்பு கம்ப்ளீட் ஆகாது, சில பேருக்கு அங்கேயே கேர் ஆகிடும். ஏன் அப்படின்னா இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சைத்தான் மாதிரி நம்ம சாப்பிட்ருக்கோம். அந்த ரம்ஜானில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும்போது சைத்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது, ஓன்னு கத்தம், கதறி அதிலே பயந்துருவாங்க சில பேர். இப்போ தான் 3 நோம்பு முடிஞ்சிருக்கு. இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 300 நோம்பு முடிஞ்சாமே டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த நோம்பு ஒரு நாளும் எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ராட்டின மாதிரி சுற்றும். எனர்ஜியாக இருக்கலாம், ஃபிட்டாக இருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் விஷயம் இருக்குது, வழி இருக்குது. என்னைக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க, எப்போ கேட்பீங்க? ஐ எம் வெயிட்டிங். எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இனி வரும் காலங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ண முடியும், எண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். உட்காரவே மாட்டீங்களா? அநியாயத்துக்கு அட்டகாசம் பண்ணுறீங்களே. ஷேக்கு குத்தா போதும் டப்பா வலின்னு ஓடுறீங்க. புதிய வானம் படத்தில் எம்ஜிஆர் வந்து சூட்கே சுற்றின்னு ஓடுறாரு. அந்த மாதிரி ப்ராடக்ட் ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுமா, ப்ராடக்ட் 50%, நான் 50%. ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் அங்கேயே உட்காருங்க, நாங்கள் இது மட்டும் போதும் அப்படின்னா ஃபார் ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஆனால் டெம்பரவரியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பர்மனெண்ட்டாக ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒன்று ஃபுட்டு, ரெண்டாவது வந்து உங்கள் கோச். ஓகேவா? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். நாளைக்கு வந்து டீடாக்சிஃபிகேஷன் டே வந்து பார்த்தா நீங்கள் செலிப்ரேட் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட். பாய்.